வணக்க மக்களே, எம்டி சால்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாங்கள் சட்டியில் தாங்க செய்கிறோங்க. அதுக்கு பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் போட்டு பொரியட்டும். பொரிஞ்சதை 3 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் அந்த சைடு வதங்கட்டும். நட்சத்திரப்பூ, பட்டை, சோம்பு, சின்ன வெங்காயம், 1.5 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கசகசா, மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. முந்திரி, தேவையான அளவு தனியாக போட்டுக்கோங்க. இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. சைடு அரைக்கிட்டோம். வெங்காயம் வதங்குறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போட்டுங்க. தக்காளி போட்டுக்கோங்க. நான் பொடிசாக கட் பண்ணிக்கினேன். அப்போ தான் நல்லா வதங்கிடும் சீக்கிரமாக. அது அந்த சைடு வதங்கிட்டோங்க. உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் மஞ்சத்தூள் போட்டு 2 பச்சை மிளகா போடுங்க. இந்த அரைச்சி வச்ச மசாலாவை கொட்டிடுங்க. தக்காளி நல்லா வதங்கந்த கலரி விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. அரைமுடி தேங்காய் எடுத்துக்கினேன். நான் அது பேஸ்ட்டாக அரைச்சிக்கினேன். குழம்பு நல்லா சால்னா கொதித்து வரும்போது தேங்காய் ஊற்றிடுங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டுங்க. சூப்பரான சால்னா ரெடி. இது மாதிரி சப்பாத்திக்கு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.